Welcome back to UPSC COC Learners Tamil channel. Indian Polity, Parliament. ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்து முடிச்சாச்சு. இந்த கிளாஸில் டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் பார்க்கலாம். வி நோ பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ்ன்றது பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய வேலைகளில் லைக் டிபேட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு தேவையானது தான் இந்த டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கொஸ்டின் ஆர். ஸோ எல்லா பார்லிமெண்ட்ரி சிட்டிங்லேயும் ஃபர்ஸ்ட் ஹவர் இதுக்குன்னு தனியாக ஒதுக்கிடுவாங்க. இதில் எம்பிஸ் எல்லாருமே மினிஸ்டர்ஸை கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மினிஸ்டர்ஸ் பதிலளிப்பாங்க. இந்த கேள்விகளை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்டார், இன்னொன்று அன்ஸ்டார்ட், இன்னொன்று ஷார்ட் நோட்டீஸ். இப்போ ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இது ஆஸ்ட்ரிக் போட்டு வித்தியாசப்படுத்துவாங்க மற்ற ரெண்டுலேருந்து. இந்த ஸ்டார்ட் கொஸ்டின்ஸில் மினிஸ்டர்ஸ் ஓரலாக ஆன்சர் பண்ணணும் அண்ட் இதில் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸை அலோவ் பண்ணுறாங்க. சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ்ன்றது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், லைக் சாப்பிட்டீங்களான்ட்டு. நீங்கள் அதுக்கு ஒரு பதில் அளிக்கிறீங்க. லைக் அதுக்கான பதில் நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கொடுத்த பதிலில் இருந்து நான் இன்னொரு கேள்வியை எழுப்புகிறேன், என்ன சாப்பிட்டீங்க. ஸோ அந்த பதிலில் இருந்து நான் இன்னொரு கேள்வி கேட்குறேனாக்கா அதுதான் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்ஸ்டார்ட் கொஸ்டின்னா என்னன்னு பார்க்கலாம். அன்ஸ்டார்ட் கொஸ்டினில் மினிஸ்டர்ஸ் ரிட்டன் ஆன்சர்ஸை கொடுக்கணும் அண்ட் இங்கே சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் அலவுட் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். ஸோ ஒரு மெம்பர் கொஸ்டின் கேட்கணுனாக்கா 10 நாளுக்கு குறையாமல் நோட்டீஸ் போட்டுட்டு தான் கேள்வி கேட்கணும் அண்ட் இங்கே ஆன்சர் ஓரலாக தரப்படும். ஆல்சோ சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸும் அலவுடு. இந்த ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் மேட்டர் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களுக்கு இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணுவாங்க. லைக் அதுக்கு சீக்கிரமாக பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ யார் இந்த ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டினை எழுப்புறாங்களோ அவங்க எதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ரீசனும் கொடுக்கணும். நம்ம ஏர்லியர் பார்த்த ஸ்டார்ட் கொஸ்டின் அண்ட் அன்ஸ்டார்ட் கொஸ்டினுக்குமே நோட்டீஸ் கொடுத்து தான் பண்ணணும். அது ஒரு 15 டேஸுக்கு குறையாமல் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்ட்டு. எதுக்கு இந்த மாதிரியான டைம் லிமிட்ஸ் கொடுக்குறாங்கனாக்கா, ஸோ அவங்க கவர்மெண்ட் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஸோ நல்ல தெளிவான பதில் கொடுப்பாங்கன்றதுக்காக தான் இந்த மாதிரி அட்வான்ஸ் நோட்டீஸ் மூலிமா கொடுக்குறாங்க எம்பிஸ் நீங்கள் இந்த டாபிக் படிக்கும்போது ப்ரைவேட் மெம்பர்ன்ற டேர்ம் உங்களுக்கு வந்திருக்கும். ப்ரைவேட் மெம்பர்னாக்கா எம்பி who is not a minister. ஸோ அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் அவங்க ஒரு பார்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரைவேட் மெம்பர். இந்த ப்ரைவேட் மெம்பரையும் நம்ம கேள்வி கேட்கலாம், தட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கேள்வி கேட்கலாம் இந்த பார்லிமெண்ட். பட் அந்த ப்ரைவேட் மெம்பர் பார்த்தீங்கன்னாக்கா பில்ஸ், ரெசல்யூஷன் இல்லைனா மற்ற விஷயங்களில் அவர் அதில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அதாவது அதில் அவருக்கு சம்மந்தப்பட்டவராக இருக்கணும். அண்ட் இதில் கேள்வி கேட்குற முறையுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு எம்பி மினிஸ்டர் கிட்ட கேள்வி கேட்குறாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இவங்களுக்கும் ஃபாலோ ஆகும். ஆல்சோ இந்த மேலே பார்த்த அந்த 3 கொஸ்டின்ஸ், அது ஸ்டார்ட், அன்ஸ்டார்ட் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் அண்ட் ப்ரைவேட் மெம்பர் கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்கனாக்கா கலர் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் கொஸ்டினுக்கு க்ரீன் கலர், அன்ஸ்டார்ட் கொஸ்டினுக்கு ஒயிட், ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டினுக்கு லைட் பிங்க் அண்ட் question to private மெம்பர்ஸுக்கு yellow கலர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி கொஸ்டின் ஆர். அதுக்கடுத்து ஃபாலோ ஆகிற இன்னொரு ஆர் தான் 0R. இந்த கொஸ்டின் ஆர் முடிஞ்ச உடனே இந்த 0R தொடங்கிடும். எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்லிமெண்ட் சிட்டிங்கோடைய அஜெண்டா முடிகிற நேரம் அப்போது இந்த 0R ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அஜெண்டான்றது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மீட்டிங்கில் இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நம்ம பேச போகிறோம் அப்படி சொல்கிறது தான் அஜெண்டா. இந்த 0R பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டிடியூஷன்லேயோ இல்லைனா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லேயோ மென்ஷன் பண்ணல, நம்ம தான் இந்த மாதிரி ஒரு ஆரே கொண்டு வந்தோம். இது எப்போதுலேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1962 இருந்து பழக்கத்தில் இருக்குது. இந்த ஆரில் எழக்கூடிய கேள்விகளுக்கு ப்ரையார் நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை. Thanks for watching UPSC CSC Learners Tamil channel.